பிரித்தானியாவின் ரோதஹாம் பகுதியில் உள்ள ஒரு ரகசிய களஞ்சிய சாலையை சோதனையிட்ட லண்டன் மாநகர போலீசார் சுமார் 11 லட்சம் பவுண்ட் பெறுமதியான போலி தயாரிப்புகளை பறிமுதல் செய்துள்ளதோடு 6 டிக்டாக் பிரபலங்களை கைது செய்துள்ளனர். போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு ஒரு நபர் டிக்டாக் நேரலையில் இந்த போலி பொருட்கள் உண்மையானவை என பொய்கூறி விற்று கொண்டிருந்தார். போலீசார் அவரை கையும் மெய்யுமாக பிடித்து நேரலையிலேயே கைது செய்துள்ளனர். சுற்றி வளைப்பின் போது சுமார் 26,459 பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதில் நைக் போன்ற பிரபல முத்திரைகளை கொண்ட பாதணிகள், ஆடைகள் மற்றும் காலுறைகள் அடங்கும். இந்த பொருட்களை அப்புறப்படுத்த 18 டன் எடை கொண்ட 4 பார ஊர்திகள் தேவைப்பட்டன. சோதனையின் போது கமிஷன் சீட் சீட்ஸ் எனப்படும் ரகசிய பட்டியல்கள் சிக்கின. இதில் அதிக போலி பொருட்களை விற்பனை செய்யும் டிக்டாக் பிரபலங்களுக்கு அதிக பணம் வழங்குவது குறித்த விவரங்கள் இருந்துள்ளன. கடந்த 9 மாதங்களாக தாம் இந்த தளத்தில் இயங்குவதாகவும் நாங்கள் போலி விற்றால் எங்களை இங்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறி இவர்கள் வாடிக்கையாளர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்துள்ளனர். இவ்வாறான போலி உடைகள் மிக தரமற்றவை மட்டுமல்ல, இவை இலகுவில் தீப்பற்றக்கூடிய அபாயத்தை கொண்டவை. மேலும் இவற்றில் ஆபத்தான ரசாயனங்கள் கலந்திருக்கலாம் என போலீசார் பொதுமக்களை எச்சரித்து உள்ளனர். லண்டன் மாநகர போலீசின் அதிகாரி ஜாமி கிரிக் கூறுகையில், காலம் மாறிவிட்டது. வீதியோர கடைகளில் விற்கப்பட்ட போலி பொருட்கள் இப்போது டிக்டாக் போன்ற நவீன செயலிகளுக்கு வந்துவிட்டன. பிரபலங்களை வைத்து மக்களை ஏமாற்றுவோருக்கு இந்த நடவடிக்கை ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரும் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இலகுவாக பணம் சம்பாதிப்பதற்காக போலி பொருட்களை பிரபலங்கள் விளம்பரப்படுத்தும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதால் இணையத்தில் பொருட்களை வாங்குவோர் விழிப்போடு இருப்பது அவசியம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.